வணக்கம். வணக்கம். மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில ஒரு பிரமாண்டமான ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில ஒருத்தனா கலந்துட்டு வந்திருக்கீங்க. வந்ததும் தொழில ஆரம்பிச்சுட்டீங்க. ஓகே. சரி, ஓகே. அந்த மாநாடு எப்படி இருந்தது? அங்க அங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு எப்படி இருந்தது? அது மாநாடுன்னு சொல்ல முடியாது. அது மக்களோட கடலு. அதனால சொன்னா, ஒரு ஆசா மக்களுக்கு பாடம் எடுப்பார்ல, அப்படி இருந்தது. அண்ணனோட அம்மா வந்திருந்தாங்க. அவங்க கொடியேத்துனாங்க. மிக சிறப்பா இருந்தது. அதாவது ஏன்னா அத அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அனுபவிச்சவனுக்கு தான் அது பார்த்தவனுக்கு தான் அது தெரியும். சொல்ல வார்த்தை இல்ல. சொல்ல வார்த்தை இல்ல. ஏன்னா, எனக்கு உண்மையிலே போறதுக்குள்ள எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. நான் தொழில் பண்றதுனால ஒரு நாள் தொழில் முடங்கிச்சு எனக்கு. இருந்தாலும் அண்ணனோட ஒரே ஒரு வார்த்தை, மக்களை மாற்றமான மாநாடு அப்படின்றதுனால, சரி ஒரு நாள் வருமானம் இழந்தாலும் பரவாயில்லன்னுட்டு காலையில் கிளம்புனோம். போகிறதே பெரிய விஷயம். ஏன்னா எந்த முன்னேற்பாடும் இல்லாதனால மார்த்தாண்டத்துலேருந்து நார்வேல், நார்வேலேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து மதுரை, மதுரையிலேருந்து திருச்சி, திருச்சியில் இப்போ அந்த பேருந்து நிலையம், அதான் வழங்காத விடியல் அரசு எங்கெங்கே தேவையில்லாமல் மாற்றி வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே இருந்துட்டு மறுபடியும் சத்திரம் பஸ் ஸ்டாண்டு அங்கே போயிட்டு அங்கேருந்து நம்ம உறவுங்களை எல்லாம் சந்தித்து அங்கேருந்து மறுபடியும் பஸ் ஏறி நம்ம மாநாடு நடக்கிற அத்தி எடுத்து பேர் கிளியராக ஞாபகம் இல்லை, அங்கேயும் போக முடியல. வழியிலெல்லாம் பயங்கர போலீஸ் கெடுபிடி. நம்ம கட்சி கொடி மாற்றின வண்டிங்களெல்லாம் தனியாக நோட் பண்ணி போலீஸ் இறங்க எல்லாம் வழியிலே மறைச்சு இது பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட எல்லாம் நான் விளக்கம் கொடுத்தேன். இது நாம் தமிழ் கட்சி மாநாடு, நீங்கள் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையும் இருக்காது அப்படின்னு. இல்லை எத்தனை வண்டிங்க வருதுன்னு இல்லையா, அதை நாங்கள் நோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. நான் பஸ்லேருந்து இறங்கி உறவுகள் தான் வந்திருந்தாங்க. அவங்கள எந்த மாவட்டத்தில் உள்ள உறவுன்னே தெரியாது. நான் நம்ம மாநாட்டுக்கு போனோம் அப்படின்னு உடனே என்ன அந்த வண்டியில் பஸ்ஸில் எங்களை கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே முன்னேற்பாடுகள் எல்லாம் எந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க? முன்னேற்பாடுகள் நம்ம கட்சியில் என்னத்தை சொல்லணும் முன்னேற்பாடு? அது இந்தியாவில் எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது. இருக்கை பக்கத்திலே குடிநீர் வசதி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அது ஒழுங்குன்னு என்னது, இந்த அண்ணன் மேடையில் சொன்ன மாதிரி அது ஒன்மேன் ஆர்மி. உறுதிமொழி எடுக்கிறதா இருக்கட்டும், அது அங்கே இருந்து அனுபவிக்கணும். அதெல்லாம் உறுதிமொழி எடுக்கிறதுலேருந்து பேசுறதுலேருந்து சைலண்ட்னா சைலண்ட். அது இப்படி ஒரு கூட்டத்தை அண்ணன் சேர்த்தாருன்றது எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. அந்த உறுதிமொழி எடுக்கும்போது அண்ணன் அங்கே மேடையில் நிற்கிறாரு, அவரோட குரல் தான் அங்கே ஒலிக்குது. ஒரு பின்னு விழுந்தா கூட சவுண்டு கேட்கும். அப்படி இருந்த நிசப்தம். அது எப்படி பேசுகிறோமோ. இன்னொன்று நான் வியந்து பார்த்தது, மேடையில் தான் அதை காமிச்சாங்க. அம்மாவும் நின்று அந்த உறுதிமொழி எடுத்தது மறக்க முடியாத ஒரு இது. அதெல்லாம் அனுபவிச்சு பாருங்க. உண்மையிலே போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராத்திரி 12:30 மணிக்கு தான் திருச்சியிலேருந்து பஸ் ஏறி நேரம் வந்து இறங்கி வீட்டு கூட போகல, கடையில் தான் உட்காந்துருக்கு. வியந்து பார்க்குறது முக்கியமாக பெண்கள் இதுதான், குழந்தைங்க. நான் இது வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதுனால வேற எந்த இது வரைக்கும் அண்ணனோட நிகழ்வுலையும் வெளியில் நான் கலந்துட்டதே கிடையாது. இதுதான் இது நான் வெளியில் போய் கலந்துட்டது. அப்போ எல்லாரும் மற்ற யூடியூப் சேனல்லாம் சொல்லுவாங்க, பெண்கள் பாதுகாப்பாக இருக்காங்க, நாம் தமிழ் கட்சியில் அவ்வளோ இதாக போகலாம். நானே ஏதாவது சும்மா 1-2 பேரை கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க அப்படின்னு நினச்சேன். நேரடியாக நேற்று பார்த்ததுல தான் தெரிஞ்சது. அவ்வளோ இருட்டு. அதாவது பைபாஸ் ரோடு அது. நான் அங்கே திருச்சியில் இருந்தனால எனக்கு தெரியும். அந்த ரோடெல்லாம் ஈகாக்கா நடக்குமா இடம் அது. ஆனால் நேற்றுக்கு அது ஒரு திருவிழா கூட்டம் மாதிரி இருந்தது. பெண்கள், குழந்தைங்க, கடவுளை அது என்னது சொல்ல, அதான் சொல்கிறேன், நேரில் அதை பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பாதுகாப்பா. ஒரு சிகரெட்டு பிடிக்கிறது, ஒரு தண்ணி பாட்டில் குடிக்கிற பாட்டில் நீங்கள் அங்கே காமிச்சிங்கன்னா நான் இந்த கட்சியிலேருந்தே விளைக்கிறேன். அவ்வளோ கட்டுக்கோப்பு. அது என்னது சொல்லுது, அடிச்சுட்டு வராங்க, அதெல்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாநாடு நடக்கிற இடத்துல பெண்களுக்கு, குழந்தைங்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்கிறது அசிங்கம். அவங்கள கேவலப்படுத்துகிற மாதிரி அவங்க உரிமையாக வந்துட்டு போனாங்க.
இப்ப நாம் தமிழர் கட்சி இதுக்கு முன்னாடியும் வந்து பல மாநாடுகள் வந்து நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடந்திருக்கு. ஆனா இந்த வாட்டி மக்களின் மாநாடு அப்படிங்கிற பேர்ல வந்து அண்ணன் சிறப்பா பண்ணியிருந்தாரு. அப்போ இந்த இந்த வாட்டி இந்த மக்களின் மாநாடு அப்படிங்கிற ஒரு தலைப்ப கொண்டு வரதுக்கான தேவைகள் என்ன இருக்கு? அதுக்கு கொஞ்சம் அறிவு இருக்கிறவங்களுக்கு தெரியும். அண்ணன் 5 மாபெரும் இந்த பஞ்சபூதங்கள்னு சொல்லுவாங்க. மாபெரும் ஆற்றல் 5 பூதங்களுக்கு நடத்தினார். இதெல்லாம் யாருக்குடா நடத்துறோம், உங்களுக்கு தான் நடத்துறோம்னு மக்களுக்காக கடைசியில மாற்றத்தை விரும்பும் மக்கள் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கிறவன் என் கட்சிக்கு வா அப்படின்றத மக்களுக்காக. நீங்க நேற்று பேசுனது நீங்க கேட்டீங்கன்னா தெரியும். ஒரு கட்சியை தாக்கவோ இது பண்ணுவோம் அது பண்ணாலும் ஒரு வெற்றி வாக்குறுதி கொடுக்குறதோ ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சிட்டு வா, நீ ஓட்டு தெரிஞ்சிட்டு போடு, எனக்கு போடாத. நாளைக்கு உன் பிள்ளைங்க நல்லா இருக்குன்னு நினைச்சா ஓட்டு போடு. இப்படி ஒரு கட்சி தலைவனை நீ காட்டுங்க பார்ப்போம். எங்க கட்சி தோத்ததுன்னு சொல்றோம் பைத்தியக்காரன். நாங்க அது தோக்குறோம்னு மத்தவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நாங்க ரொம்ப வளர்ந்துட்டு இருக்கோம். இப்போ மற்ற கட்சிகள் தேர்தல் கூட்டம்னு சொன்னா பார்த்தாச்சுன்னா நமக்கு நீங்க இப்ப சொன்னீங்க வெற்றி வாக்குறுதிகள் எதுவும் கொடுக்கலைன்னு. மற்ற கட்சிகள் பார்த்தாச்சுன்னா அவங்களுடைய அந்த தேர்தல் கூட்டம் அப்படின்னாலே அந்த வெற்றி வாக்குறுதிகள், அந்த வரவங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பணம் கொடுக்கறது, அந்த மாதிரி கூட்டம் சேர்த்த கூட்டம் இல்லாம பார்க்க முடியும். ஆனா அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கிட்டத்தட்ட 60 வருஷமா இந்த விளங்காத திராவிட ஆட்சி அந்த இதில் இருக்கிறோம். நம்மளை என்ன பண்ணி வச்சுட்டாங்கன்னா இலவசம், ரேஷன்ல அரிசி இலவசம், வேட்டி புடவை வாயில தப்பாக வரும், அதெல்லாம் இலவசம் 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 கொடுத்து மளிகை எல்லாத்தையும் இலவசமாக கொடுத்து அது போக போதை இதெல்லாம் கொடுத்து மொத்தத்தில் நம்ம மூளையை அவங்கள எதிர்பார்த்து நிற்கிற அளவுக்கு கொண்டு நிற்க வச்சுட்டாங்க. அதனால இப்போ ஏதாவது கட்சி அவங்க வரும்போது இலவசத்தை தான் அறிவிக்கிறாங்க. அப்போ தான் நமக்கு ஓட்டு விழா அப்படின்னு. சரி, அதை அறிவிச்சது பேசாமல் இருக்காங்களா? அது போக ஓட்டுக்கும் பைசா கொடுக்குறாங்க. இப்போ அந்த 5000 கொடுத்தாங்களே, ஏதாவது ஒரு அவசியம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு 50 வயசு கிட்ட ஆகுது. நான் பார்த்த அரசியல்ல இன்னைக்கு இது வரைக்கும் கேவலமான ஒரு இந்த 5000 ரூபாய் கொடுக்கறது இது வரைக்கும் நான் அரசியல்ல பார்த்ததே கிடையாது. இதையும் மக்கள் கிழிச்சு வாங்கிட்டு இருக்காங்க. யாருக்கு அப்ப காசு? நம்ம பைசா. கரண்ட் விலை கூடி இருக்கு, தண்ணி வரி இனி திங்கக்கிழமை கட்டணும், அது கூடி இருக்கு. அதெல்லாம் கரெக்டா கூட்டு கேட்குறாங்க. அரிசி, டொப்பி அரிசி எனக்கு தெரிஞ்சு 30 ரூபா வித்துட்டு இருந்தது, இன்னைக்கு 65 ரூபா விற்குது 1 கிலோ டொப்பி அரிசி. இதெல்லாம் மக்கள் நினைச்சு பாக்குறாங்களா? இலவசம் கொடுக்குறாங்க. ஏன்னா நம்ம மக்களோட மனநிலையை அந்த அளவுக்கு அவங்க மாத்தி வச்சிருக்காங்க. எதுவா இருந்தாலும் அவங்கள எதிர்பார்த்து நிக்கணும். இதுக்கெல்லாம் மாற்றுமா ஒருத்தன் வர்றான்னு சொல்லும்போது அவன் மேல, ஏன்னா சீமானும் சரி நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்களோட கருத்தியலுக்கு எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு அரசியல் உலக அரசியல் வரைக்கும் யாருமே பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கேட்கறது நியாயமான கேள்வி. ஆனா அந்த நியாயத்து பக்கம் திரும்பாம தனிப்பட்ட விஷயங்களை எடுத்து போட்டு அவங்கள அவதூறு பரப்பி மக்கள் மத்தியில இவன் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஆக்கி வச்சிடுறாங்க. என்னது சொல்றது, நம்ம இப்ப இருக்கிற நம்ம இப்படி வளர்ந்துட்டோம். நம்ம மக்கள், நமக்கு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்க, அவங்களுக்கு நம்ம என்ன வச்சுட்டு போறோம்? நம்ம இந்த ஒன்றும் வேணாம். நமக்கு கிட்டத்தட்ட கன்னியாகுமரியில எவ்வளவு மழை பெஞ்சிட்டு இருந்து இந்த 1.5 வருஷமா பாருங்க மழை இருந்ததா? இல்லை. ஏன்? இந்த சித்திரங்கோட்டையில இருந்து நான் எங்கிட்ட வரவங்கள்ட்ட எல்லாம் நான் தொழில் நடத்தினாலும் என்னால் முடிஞ்ச கருத்துங்களெல்லாம் ஒருத்தட்ட சொல்லிட்டு இருப்பேன். ஏன் மழை இல்லை? சித்திரங்கோட்டையில இருந்தால் மழை இல்லை. மழை அந்த மழை போனதுனால ஏன் மழை இல்லை? இடையில எல்லாம் பெஞ்சது இல்லை. மொத்தத்தில் பெய்யும் போது பெய்யும், பெருமழை பெய்யும். அண்ணா தான் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லிட்டு இருக்காரு, பேரழிவு ஏற்படும் அப்படின்னு. நமக்கு நார்மலா பெய்ய வேண்டிய இயற்கையான மழை ஏன் இல்லை? மேகங்களை தடுக்கிறதுக்குள்ள மழை இல்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கு வெக்கம், சூடு, சொர்ண ஒரு மயிரும் கிடையாது. நம்ம கண்ணுதற்கையே லாரியில கொண்டு போயிட்டே இருக்கிறான், எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான். அவன் போகும்போது நம்ம வேற வண்டியை ஒதுக்கி வேற கொடுப்போம், போட்டு லாரி போகுது. நம்ம மலையை பார்த்தோம், நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம பேர பிள்ளைங்களுக்கு என்னத்தை காட்டி கொடுப்பான்? குமரி. இன்னொன்று சொல்றது என்னது, தமிழ்நாட்டிலேயே கல்வி அறிவு மிக்க மாவட்டம் கன்னியாகுமரி. எனக்கு தெரிஞ்சு படிச்ச முட்டாள்களோட மொத்த தொகுதி எதுனா கன்னியாகுமரி மட்டும்தான். இதுக்கு ஒரே ஒரு எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்லணும்னா, 2009 இனப்படுகொலை 1.25 லட்சம் தமிழர்கள் நம்ம உறவுங்க. இத்தனைக்கும் நம்ம இந்த விளவங்கோடு தொகுதி நம்ம என்ன பேசுறோமோ அதை தான் இலங்கையில பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கும், அந்த வார்த்தை ஸ்லாங் வரைக்கும். அங்க நடந்தப்போ தமிழ்நாடு ஃபுல்லா சம்பந்தம் இல்லாத தமிழின மக்கள் தான் எல்லா இடத்துலையும் தேர்தல் வந்தப்போ பிரதிபலிச்சுது. ஆனா இந்த கேடுகட்ட கன்னியாகுமரியில
யார் நம்மளை அழிச்சு ஒழிச்சாங்களோ இந்த காங்கிரஸுக்கு இங்கே தான் 4 சீட்டு ஜெயிக்க வச்சாங்க. அப்போ இந்த கன்னியாகுமரி மாவட்ட மக்களை எனக்கு உண்மையில தானே எனக்கு அசிங்கமாக இருக்குது நான் கன்னியாகுமரிக்காரன்னு சொல்கிறது. அதனால கொஞ்சமாவது ஒரு இன உணர்வு வேணும். அண்ணன் வந்து 1 மணி நேரம் பேசினார் நேற்று மாநாட்டில். 1.25 மணி நேரம் பேசினார். மொத்த நிகழ்வும் சேர்த்து. அப்போ அண்ணனுடைய அந்த பேச்சு எப்படி இருந்தது? அவரோட ஒரு உத்வேகம் தர மாதிரி. அது உத்வேகம் சொல்ல முடியாது. அண்ணன் பேசினாரு. அண்ணன் என்னன்னா அண்ணன் அவர் கட்சி தலைவர் இந்த ஒருங்கிணைப்பு அதெல்லாம் கிடையாது. எனக்கு அண்ணன் மேடையில் நின்று என்ன பேசுவாரோ அது. இப்போ அண்ணன் பேசல என்ன விட்டாலும் அதை தான் நானும் பேசுவேன். அது ஒரு உரிமையாக சொல்றது. இது நிச்சய் நான் நிப்பாட்டியிருக்கேன் வேட்பாளர், ஒன்னால முடிஞ்ச அளவுக்கு வேலை செய், இல்லையா ஒதுங்கி போயிடு. இந்த மேடையில் சொன்னாரு அங்கிட்டும் இங்கிட்டும் குறுக்கால ஓடிட்டு இருக்காத லாரி அடிப்பட்டு செத்து போய். அது நேற்றுக்கு அது என்னது தெரியாது. இனி எங்கேயாவது இதை மாதிரி வெளியில மாநாடு நடந்தால் கண்டிப்பாக நான் கலந்துப்பேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்தது நேற்று மாநாடு. சரி. அப்புறம் பக்கத்தில் எனக்கு அது ஆச்சரியமா இருந்தது. புத்தக விற்பனை நிலையம் நிறைய புக்கிங் வாங்கலாம்னு நினச்சேன். ஏன்னா அண்ணன் பேச்சு அதெல்லாம் மற்றவங்களெல்லாம் பார்த்துட்டு இருந்ததுனால. ஆனால் பார்வையிட்டேன் எல்லாமே அவ்வளோ. அது என்ன சொல்றது, அது கட்சி மாநாடு கிடையாது, என்னமோ புத்தக திருவிழா அப்படி நடந்தது. இப்படி ஒரு அரசியல் கட்சியை நீங்கள் தமிழ்நாட்டில் காட்டுங்க பார்ப்போம். இன்னும் அந்த இதுலேருந்து இன்னும் அது வெளியில வர முடியல. திருச்சியிலே தான் தேங்கி நிற்கிறீங்க. திருச்சியில திடலுக்குள்ளே தான் நிற்கிறீங்க. சரி அண்ணா, நன்றி.